ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்விக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்னா சில்லி பரோட்டா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடை மிளகா, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பரோட்டா நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு காட்டல ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி பரோட்டா கட் பண்ணி வச்சுருந்தேன். எண்ணெய் காஞ்சோடனே போட்டு பொரித்து எடுத்துருங்க. அது பொரியட்டும். அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. அப்போ தான் எங்களுக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குக் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பேட்ச் உள்ளே போட்டிருக்கு. நெக்ஸ்ட் பேட்ச் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு கடாயில், அதே கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க 2 ஸ்பூன். அப்புறம் கடுகு, அது கூட கடுகு வெடித்தோடனே பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறவங்க ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு பரோட்டா ஹெவியாக இருக்கும்போது ஜீரணம் பண்ணி தரும். நாங்கள் ஆட் பண்ணல. அப்புறம் 2 தக்காளியை நல்லா அடைச்சி வச்சிட்டோம். அந்த தக்காளி சாஸையும் உள்ளே ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஆல்ரெடி பரோட்டாவில் கொஞ்சம் உப்பு இருக்கும். அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கேப்சிகம் இந்த மாதிரி தான் கட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப குட்டி குட்டியாக பண்ணிட்டிங்கன்னா சாப்பிடும்போது கேப்சிகம் நம்மளுக்கு கிடைக்காது வாயில். கேப்சிகம் ஹாஃப் பாயிலாக இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓவராக குக் பண்ணிடாதீங்க கேப்சிகமை. இந்த ஸ்டேஜில் நம்ம பரோட்டா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ கலரே பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு சில்லி பரோட்டா. இப்போ பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது கூட
கூட தயிர் பச்சடி குருமாவும் வச்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.